ஜோடி நல்ல ஜோடிதான் உயிர் நாடிதான் நடடா அவன் தாரம் தான் அன்பின் அவதாரம் தான் ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் பாசமே தீராதது பந்தமே மாறாதது பாசமே தீராதது பந்தமே மாறாதது இளமை காலம் சென்றால் என்ன முதுமை கோலம் வந்தால் என்ன இளமை காலம் சென்றால் என்ன முதுமை கோலம் வந்தால் என்ன நேசமே நெஞ்சோடுதான் காலம் தோறும் மாறாதோ ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் நாயகன் சந்தோஷமே நாயகி சங்கீதமே நாயகன் சந்தோஷமே நாயகி சங்கீதமே இருவர் சேர்ந்து என்னாலுமே ரசிக்கும் பாடல் சம்சாரமே இரு தாலாட்டுத்தான் தேவன் நெஞ்சம் பாடாதோ ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் அன்பார்ந்த தோழர்களே சகோதரிகளே, இந்த மாதிரி விழா கொண்டாடுறவ இதுக்குன்னே காரணத்தை தேடுவா. ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் தன்னுடைய 60வது வயது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே நாம செஞ்ச பாக்கியம். இப்போ எம்டி ஒரு மாதிரியா என்ன பாக்குறார். அவர் அப்படி பார்த்தாருன்னு பேச்சைத்தோட நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதனால பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். இப்ப வந்து நம்ம எம்டிக்கு ஒவ்வொரு செக்ஷன் சார்பாகவும் மாலையை அணிவிக்கலாம். முதல் மாலையை நானே அணிவிக்கிறேன். இப்போ நம்ம எம்டி பேசுவார். என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே, தொழிலாளர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. So I am not 60 years old. I am 60 years young.
எங்கெல்லாம் கட்டுப்பாடா நடந்துக்கணும், காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்வேன். அதனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்காக என் பொஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்சை ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவன். எனக்கு ஒரு மகன் இருக்கா, எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா பெரிய புத்தாலி, நல்லா படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பேர் கண்ணன். ஓகே ஓகே, நீங்க ஏன் காரிச்சேர பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரிச்சேர் மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். என்ன சிரிப்பு! பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்கான். போட்டோவில பொண்ணை பார்த்தாவே நமக்கு இப்படி தலை சுத்துது. நேர்ல வந்து சிரிச்சா பல சாம்ராஜ்யங்களை அழிஞ்சிருக்குன்னா நியாயம் தான். ரொம்ப சிரிக்காதமா, சுளிக்க போகுது. எங்க அப்பாவை பாரு, ஏன்பா இவ்வளவு சாதனை பண்ணிட்டு உம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் சரிங்க. சிரிப்பேன ரேஷன் கடையில வாங்குறீங்க, இதுல வேற பிசினஸ் மேனுக்காலக்கே கலகலன்னு சிரிக்கிறதா. ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்கப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். ஓஹோ, என்ன கண்ணா, உங்க அப்பாவோட 60th anniversary அங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து எங்க வீட்டுல நின்னுகிட்டு இருக்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு. ஏன் நான் வரலன்னு எங்க அப்பா ஃபீல் பண்ணாரா? யாருக்கிட்ட தெரியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய உள் மனசை என்னால சரியா இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னையே புரிஞ்சுக்கல, எங்க இருந்து எங்க அப்பா புரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணா? ஏண்டா நான் விவரம் இல்லாத ஆளுங்கிறேனே? என்ன விவரமான ஆளா இருந்தா பொண்ணுங்களை போட்டோ எடுத்து ஆசை தீர்த்தீங்களா? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கண்ணா, பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி போட்டோல லைஃப் சைஸ்ல நிக்க வச்சு அழகு பார்க்கத்தான் லாயக். தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அது இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டியே, உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கான், மாலைகளா குமிஞ்சிருக்கான். எத்தனை மாலை, எவ்வளவு கூட்டம்! உங்களுக்கு திருஷ்டியே விழுந்திருக்கும். ஐயோ, அவங்க போடுறது போதாதா, நீ வேற போடணுமா? நல்ல நாளுக்குமா என் டயத்தை வேஸ்ட் பண்றியே. எங்கே கோட்டா? ஃப்ரெண்ட்ஸுகளோட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலாம்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்லை. பசியால் உடல் மேலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய். இந்தாங்க. இந்தாங்க. என்ன இது? இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா? என்ன குடிக்கவா, உதட்டுல தடவிக்கவா? என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு, பிறந்த நாள். ஜாலியா கிடைக்க வேண்டாமா? வேண்டாம், இன்னைக்கு இது போதும். அடடே, இது என்னது? வளையல், புது வளையல். எப்போ வராய்? உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூ. என் கையை கொஞ்சம் எழுத்து விடுங்களேன், குளிர்ல விரைச்சிடுச்சு. இது மெட்ராஸ்ல ஊட்டி எங்க வீடு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த வேலை தேவைதானா? ஐஏஎஸ் ஆபீசர்னா அதை விட பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ல வீட்ல வந்து இதுதான் செய்யறாங்க. ஆமா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டல பாத்தீங்களா? பார்த்தலே, உருப்படாத பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? 5 விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறான்னா கப்சும்னு மடக்கிக்கிறான். இவன் மட்டும் வெடச்சுக்கிறான்.
ரத்னம், என்னங்க நீயா? என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். துரைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியலையா? ஏம்மா, நான் ஒரு சாதாரண லேபர். அது எங்க அப்பாவுக்கு மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல்ல நான் தாமா வந்திருப்பேன். அது எம்டி ராஜசேகருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நான் எப்படிமா வர்றது? உங்க அப்பா உன்னை பத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, நீ பெரிய எம்டியோட சம்சாரம். இப்படி சமையல்காரி செய்ய வேண்டிய வேலை நீயே செஞ்சிருந்தா எப்படி? ஒத்தாசுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? நான் செய்யற வேலைக்கு 1000 குத்தம் சொல்றாரு உங்க அப்பா. வேலைக்காரி சமாளிப்பாளா? கஷ்டம் தான். பொன்னம்பல தன்னகிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா மேல தானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டேய், டேய், டேய். அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவரை யார் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இரு, மேலதானே போறேன். அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேருங்க. அட சரிதான், போடா. லைட் ஆஃப் பண்ணு. நான் உங்க கடைசி பையன் வந்திருக்கேன். நீதான் கடைசிங்கிறத நாளடா முடிவு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு. என்னது? இல்ல, 60வது விழா மாமா நடந்துதான். நான் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வர முடியல. சந்தோஷம். அப்பா, உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் தூங்கிட்டேன். அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டா. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சிரமம்? தூங்கிட்டாராம். தூங்கிட்டாராமா? அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. இந்த பாத்தியா, என்ன மாதிரியே சுத்தமான தங்கம், 24 கேரட். ரொம்ப நல்லா இருக்குடா. கொண்டா, நாளைக்கு நானே அப்பா கிட்ட கொடுத்துறேன். நாளைக்கா? இன்னைக்கே வாங்கிக்கல. வாங்கிக்காத நல்லதுதான். அவரோட பரந்த மார்பிள் அந்த செயின் இருந்தா டை கோட்டுக்குள்ள இருக்கிற இடமே தெரியாது. ஏன் திறந்த மார்பிள் இருந்தா பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. தாத்தா, ஆபீஸ் போறீங்களா? தாத்தா, தலை சீவுறீங்களா? ஐயா, மீசைக்கு மை போடுறீங்களா? பாக்குறீங்கள, அப்புறம் என்னடி கேள்வி? தாத்தா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கல. யூ ஆர் வெரி சீரியஸ். என்னங்க, கண்ணன் நேத்து ஒரு செயின் கொண்டு வந்தானா? வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எதை எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். தூங்கும் போது வந்தா எப்படி வாங்கிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த செயின். அவன் வாங்கிட்டு வந்தது தானே, கில்ட்டா இருக்கும். இல்லீங்க, சுத்தமான தங்கம், நானே பார்த்தேன். அப்படியா? சரி, வாங்கிட்டு வா. அவன் பெரிய தேங்க எடுப்பானே, போட்டுக்கிறேன். வாங்கிக்கிறதா இருந்தா நேத்தே வாங்கி இருக்கணுமா? இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தானே கழுத்துல போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டான். அவன் போட்டுக்கிட்டான் என்ன, நான் போட்டுக்கிட்டேன் என்ன? வாங்க வாங்க. தேங்க்யூ. எதுக்கு? எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கலாமே. யார் சொன்ன? வெளியில கண்ணனுக்கு ப்ரமோஷன் எல்லாரும் பேசிட்டாங்க. என்ன? ஆர் அது சி கண்ணன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. கிணத்துல விழுந்தவனே தண்ணி 2 தடவை மேல தூக்கி விடுது. 3 தடவை. 3 தடவை நீங்களே சொல்றீங்க. செங்கோட ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். அதுக்கு போய் டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் 10 minutes. After all 10 minutes? டயத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? bloody fool. After all 10 minutes தான் நான் பேசாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ பிறந்திருக்க மாட்டேன். என் முன்னால வந்து இப்படி பேசி இருக்க மாட்டேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. Get out, rascal. தேங்க்யூ பா. என்னங்காச்சு? உன்கிட்ட சொன்னா புரிய போகுது. முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன், அப்புறம் டமார் அடிப்பாங்க. ஓஹோ, அப்படிங்களா?
அட சொல்லுங்க அண்ணே. நான் அப்படி உள்ள என்ட்ரி ஆனேன், சும்மா கட்ட கட்ட கட்டன்னு ஆடிடுச்சு. உங்களுக்கா? அவருக்குப்பா, அது ஏன் திறமைன்னு கூட சொல்லல. நம்ம காக்கி சட்டை வேல்யூ அப்படி. அது சரி, நம்ம செங்கோட வேலை என்னாச்சு? அது அவன் டைமை பொறுத்து இருக்கு. வணக்கம்ப்பா. நமஸ்காரம் அம்மா, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? லா 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 லா. நில்லுங்க நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நீங்க தானே பாத்துக்கிறேன். ஏன் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்தது இல்லையே. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. அங்கே குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆனா இங்க நீ நானும் மட்டும்தான். இந்த சோகம் இங்க கிடைக்குமா? அதனாலதான் ஜாலியா பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாடுனேன்? நீ முன்னால பாடின பாட்டை தான் நான் பாடினேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த பாட்டை தானே பாடினேன். எங்க இப்ப பாடு பார்க்கலாம். ஐயோ வேண்டாங்க. பாடுடி. எங்க ஓடுற? நமக்கு மூடு வர்ற நேரத்துல ஓடுறிய. நீ பாட்டு பாடினா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐயோ, நமக்கு பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டியா? ஆமா, பெரியவன் எப்ப மெட்ராஸ் போறான்? இன்னைக்கு கண்ணனுடைய டிராமா பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான். கண்ணனுடைய டிராமாவா? யாருது? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தையை மதிப்பாண்டா ராஸ்கல். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கும் இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். நான் மட்டும் என்ன, இமயமலையில பிறந்தேன், இதே ஊட்டியில தானே பிறந்தேன். பட் உன் டியூட்டியை செய்யலையப்பா. அப்பா, முடிவா சொல்றேன், அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர், கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்பா சொன்னார்னா மகன் ஒத்துக்கணுமா? சுந்தர், அப்பா கிட்ட மரியாதையா பேசு. அம்மா, அப்பாவுக்கு நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. அப்பான்னா அன்பு செலுத்துறதுக்கு தானே தவிர பயப்படுறதுக்கு இல்ல. போய மூடுற. என்னப்பா புறப்பட்டீங்களா? இத நான் அப்பவே டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படி அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடிவு என்னாச்சு? யார் ஜெயிச்சது, அப்பனா மகனா? ஜெயிச்சதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, நல்ல குடும்ப கதையா இருந்தது. குடும்ப கதையாது? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு நட எல்லாம் உங்கள மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? ஒரு மடம் மக்கு. என்ன தானடி அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சாவன்? உங்களையா? ஆமா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு பயந்துட்டு தானே 10 பேருக்கு முன்னால வச்சு பேசி காட்டுறான். அதனால தானே அடிக்கடி அவனை பெரிய பெரியவரேன்னு கூப்பிடுறேன். நீ ஏத்துக்கிறியா? அதுல என்ன, மெட்ராஸ்ல டிராமா போட்டேன்னு வச்சுக்க, நிறைய பேர் பாப்பாங்க. சினிமால சேர்ந்து நீ பாப்புலர் ஆயிடலாம். என்ன ரொம்ப நாளா கல்லடி வாங்க வைக்கணும்னு உனக்கு ஆசை, அதை எப்படி தீத்துக்கிறியா? அவனை ஒரு வழி ஆக்கிடுவல்ல. என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ரெடியா இல்ல? அம்மா, அப்பா எதுக்காக கூப்பிட்டாரு? உங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. யாராவது வந்தா போதும், உடனே நம்மள கியூல நிக்க வச்சு அறிமுகப்படுத்துவார். அப்பாவோட ஃப்ரெண்டும் அவருடைய பொண்ணும். டேய், அப்பா உன்னை கூப்பிடாரு போ. அண்ணி என்ன 300 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். 1000 ரூபாய்க்குள்ள புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணிக்க.
என்னம்மா அது? அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொழுது பேசிட்டு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீ ஐஏஎஸ் வாங்கினல, அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே? உனக்கும் அந்த தண்டனை இருக்கு. அப்பா உன்னையும் கூட்ட போ. போ போ போ. போம்மா. இந்த விஷயத்துலதான் உங்க அப்பாவுக்கு போரே அடிக்காதே. என்னடா மேக்கப்லாம் அமக்கலமா இருக்கு? ஏன் நீங்க மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, நான் யூனிஃபார்ம்லயே இருக்கணுமா? ஐ அம் ஆல்சோ ராஜசேகர் சன். ஓகே, அக்செப்டட். பாத்தாச்சா? நெக்ஸ்ட் ஐயா தான் கூப்பிடுறேன். இல்லையே, அது கூப்பிட்ட மாதிரி தெரியல. என்ன கூப்பிடல? மா என்ன கூப்பிடலமா? தங்கச்சி கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அது நீ வந்து வீட்டுல இருக்கியோ இல்லையோ. மா என்னையமா அறிமுகப்படுத்தல? வாடா, நான் அறிமுகப்படுத்த சொல்றேன். ஆமா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்ன உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்தினீங்களே, கண்ணனை மட்டும் ஏன் அறிமுகப்படுத்தல? அறிமுகப்படுத்தலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே வேணும்னு தானே கண்ணனை அறிமுகப்படுத்தல. எஸ், அப்படியே வச்சுக்க. பெரிய பையனை கலைக்கு அறிமுகப்படுத்தினேன், என் பொண்ண ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன். இவனை என்ன சொல்லி அறிமுகப்படுத்த? என் ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜர்னு சொல்லவா, இல்ல நாடகத்துல ஆக்ட் பண்ற பெரிய ஆக்டர்னு சொல்லவா? அவன் நாடகத்துல காமிச்ச மாதிரி நான் வில்லன் இல்ல, அவங்க அப்பன். உங்களுக்கு தெரியாது அவன் மனசு எவ்வளவு நொந்திருக்குன்னு. நோட், நல்ல நோட். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மத்த பிள்ளைங்க மாதிரி இவனுக்கு படிப்பு வரலன்னு தானே இப்படி நான் சொல்றீங்க? சேச்சே, அப்படிதான் நானே சொல்வேனா? அவனுக்கு படிப்பு வரலைங்கிறதுனால தானே அவனை கொண்டுட்டு போய் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா சேர்த்து விட்டேன். இவன் கூட வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டான். இவன் படிப்படியா இறங்கி லேபர் ஆயிட்டான். நல்ல வித்தா இருந்தா மொட்டை பாறையில கூட முளைக்கும். நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்க அவன் முன்னுக்கு வர மாட்டான்னு? வரட்டும், என் எதிரில உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசு. நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, உங்களை பார்க்கத்தா. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியல. இத பாருங்க, எங்க அப்பாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். படிப்புக்கும் திறமைக்கும் நிச்சயமா ஒரு மதிப்பு கொடுப்பாரு. இந்த ஏழை பணக்காரங்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு முதல்ல நீங்க இன்ஜினியர் ஆகுங்க. அப்புறம் அப்புறம் காதலா காதலா கண்களால் என்னை தீண்டல். காதலி காதலி கண்களால் என்னை தீண்டு. காதல் ஒரு வேதம், கண்கள் அதை ஓதும். காதலி காதலி கண்களால் என்னை தீண்டு. ஈரோடையும் ஓசையில் குந்தன் பேரை கேட்கிறேன். பூஞ்சோலையும் பூக்களில் உன்னை நானும் பார்க்கிறேன். தேவனே உன்னிலே என்னை தேடி பார்க்கிறேன். நீ விடும் மூச்சிலே நானும் கொஞ்சம் வாழ்கிறேன். என் தேவியே உன் பேச்சிலே ஏதோ இசை கேட்கிறேன். காதலா காதலா கண்களால் என்னை தீண்டு.
கேள்வி கேட்கிறாய் ஆவி நீதானடி யாரை ஆழம் பார்க்கிறாய் காதலில் நான் மூழ்கினேன் நீயே கரை சேர்க்கிறாய் காதலி காதலி கண்களால் இழுத்தீண்டு மாலைகள் சூடினாய் மன்னவா எல்லை தாண்டு காதல் ஒரு வேதம் கண்கள் அதை போதும் காதலா காதலா கண்களால் என்னை தீண்டு அண்ணே என்ன அண்ணன் கூப்பிடாத. உன் அண்ணனா இருந்தனா இந்நேரம் அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பேன். அரையட்டுமா? அண்ணே என்ன என்ன சொல்ல போறேன்? இவரை நான் விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இவரையே தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்காரன் இந்த நிலைமையில பார்த்தா என்ன செய்வான் தெரியுமா? கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவான். என்ன மாப்பிள பயந்துட்டீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. என் தங்கச்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னாலேயே சாதிக்க முடியாது என் தங்கச்சி சாதிச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சவனையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் நியாயம். அதுக்காக இப்படி டூயட் பாடுறதுலாம் அநியாயம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். மஞ்சு, உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருகிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். ஓகே மஞ்சு, ஹாஸ்டலுக்கு போ. மாப்பிள, தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது. நீங்க எங்க அந்த பக்கம்? வீட்டுக்கு வாங்க, சூடா டீ அடிப்போம். ஹலோ எடு செருப்பேன். தனா தனா, என்னங்க யார் இந்த கிளிய கொண்டாந்து மாட்டேன்? நம்ம கண்ணன் தான். அழகா பேசுமே, ஏதாவது பேசுச்சா? உன் மக மாதிரி அழகா பேசுச்சு, போய் கேளு. என்னம்மா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேரு சொல்லி கூப்பிடுதுன்னு? ஓடின்னு சொல்லலையா? உன் மகனுக்கு என்ன திட்டணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளிய விட்டு திட்டுறான். பரவாயில்ல, நேர்லயே திட்ட சொல்லு. புறப்படுங்க, குழந்தை மாதிரி. ஐயா ஐயா கொஞ்ச நேரத்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா? மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஐயா என்ன மன்னிக்கணும் ஐயா. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபேக்டரியில வேலை காலியே இல்லப்பா. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனே, ஐயாவுடைய மனசுல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும் ஐயா. ஐயா மனசுல இடமா? இப்ப என் மனசுல இடமே இல்ல, ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா 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 நீ வந்து எங்க கூட சீட்டாடுறியே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அவரால ஆட முடியலையேன்னு. என்னங்க நான் இப்படி சொல்ற? நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரனா இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மீறி நடக்கவே மாட்டேன். உங்க அப்பா எங்க இல்லங்கிற தைரியத்துல பேசுற? ஏய், உங்க அப்பா அவனை கலெக்டர் சொல்றாரு, ஆயிரியே? அத எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணாம். அங்கதான் பிரச்சனையே. எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டு அப்புறம் பியூன் எல்லாம் யார் பாக்குறது? அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும். இப்போ நமக்கு ரம்மி வருது, சீட்டை போடு. நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். டேய், நீ போட்ட கார்டுல அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன வருது பாப்போம். குமார் இங்க வா. ஏய், எதுக்கு? உனக்கு பிடிக்காத விஷயம், நீ உட்காரு. டேய் வாடா. எதுக்கு கூப்பிடுறான்? என்னங்கடா அது? ஒண்ணு கூத்துறதுல என்னடா பார்ட்னர்? என்ன காப்பாத்துங்க, தாடி வச்ச ஒரு ஆளு என்ன முறைச்சு பாத்துட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், என்ன காப்பாத்துங்க. ஏய், காப்பாத்துனா நான் என்ன சினிமா ஹீரோவா பாஞ்சி வந்து காப்பாத்துறதுக்கு? நீ யாரு, எந்த ஊரு, ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன், என்ன முதல்ல காப்பாத்துங்க. வா. ஏய், வாங்க. என்னங்கடா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி முழிக்கிறீங்க? இந்த பொண்ணு இதுவா? எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுருந்தேன்.
இந்த நேரத்துல நமக்கு இங்க தானே காணா, அவர் நேரம் இங்க அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் பயப்படுற? வா நீங்க ஆளுங்கப்பா. டாடிய பார்த்து பயந்துராத, ரொம்ப நல்ல பசங்க. ஹாய் கண்ணா. யாராது? ஏன் மாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுதான் மாமா. கண்ணா, உன்னை பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணுன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே? என்கிட்ட தானே சொன்னாங்க, நான் தானே ஏற்பாடு பண்ணணும். நீதியா உன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்க. யாருமா நீ? என்கிட்ட கேளுங்க. வாங்க. எதுக்குடா மாமா உள்ள ஏன்டா மாமா வழுக்கிற? ஏய், எல்லா வீட்டும் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க இரு. வர மாமா. தைரியமா போயிட்டு வா. பயந்துறாதீங்க, கொஞ்சம் செமி. ஏண்டா செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா? இங்க கொண்டாந்து விட்டு போறேன். ம். வரேன். வா, தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம். அந்த வீட்டுக்கு யாராரும் ஆம்பளைங்களா வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படியெல்லாம் வாழறதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அம்மா, உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி. இந்த கிளி, காக்கா, குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா, உன் சொந்த ஊர் எது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா, உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேன்னு. உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? உன் பேர் என்ன? பேரு செல்லம்னு சொல்லேம்மா. பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? எந்த ஊரு? ஊரு வந்து மானாமதுரைன்னு சொன்னியே. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்டு ரிட்டையர்டு கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு தைரியமா சொல்லுமா. அது ரிட்டையர்ட்னு சொல்றது கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. எல்லா கேள்விக்கும் நீதான் பதிலோ? கிராமத்து பொண்ணு இல்ல, அதனாலதான் கூச்சப்படுதுங்க. உங்க வேலை எனக்கு வேண்டாம். உங்க வேலை எனக்கு வேண்டாம். மாமா போலாம். அவ கிராமத்து பொண்ணு. அவளை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா? சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே. You are absolutely correct. நீ மட்டும் என்ன, கொப்ப ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே, அவங்க தான் டேஞ்சரஸ். கூட்டிட்டு போ. தள்ளிக்க. என்ன மாமா, ம். பார்த்து பல நாள் ஆச்சு. எங்க இந்த பக்கம்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு அதான் பொண்ணு யாரு? வேலைக்கு வந்திருக்கிறா. வேலைக்கு சேர்த்த? ஆமாப்பா. ஏமா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்க்கறதா இருந்தா அது குளம் கோத்திரத்துல விசாரிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க வேலை பார்த்து ஏன் வேலையை விட்டு நிறுத்தினாங்க எல்லாம் கேட்கணுமா? சரி வாமா, வேலை வேண்டாம். ஆமா, அப்பா கேட்டாங்கல்ல? ம். பின்ன அப்பா கேட்டானா நான் கேட்டானே? நீ போ. போமா. உன் பேர் என்னன்னு சொன்ன? செல்லம். இந்த பாரு செல்லம், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும். ம். காலையில எழுந்த உடனே வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். ம்.